பொன்னி வளநாடு புகழ்பட்ட நன்னாட்டிலே சீரு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க தருவாயில் என்னை தன்னும் தனியாக விட்டு விட்டு இவ்வளவு கோபத்தோடு எங்கே வரப்பட்டு விட்டீர்கள் அண்ணா? தக்கவே அத்தாவும் வீரவாகு சாமிகள் வெளிநாட்டு கல்விகள் சண்டைக்கு சென்றார்கள் அல்லவா? உண்மைதான் அத்தா, நமது அத்தா பட்டு நமது அத்தா படையெடுத்து சென்று பட்டு படுகளம் சேர்ந்து விட்டாரா? நமது யானவடையே போய் விட்டதா அண்ணா? அதற்காக என்னை தன்னும் தனியாக விட்டு போக உனக்கு எப்படி மனம் வந்து விட்டது அண்ணா? மனம் வந்து விட்டது அண்ணா. அத்தா மடிந்தார் அண்ணா, யானை வாடை போனதா அண்ணரே. என்னை தன்னும் தனியாக விட்டு விட்டு போக வேண்டாம் அல்லா, போக வேண்டாம். தகவே ஆட்டாவை கொண்ட அவர்கள் வேடுவரை வேட்டி கருவறுத்து நான் வர வேண்டும். தகவே அத்தாவை கொண்டதொரு அடியான வேண்டுவாளை, அத்தாவை கொண்டதொரு அடியான வேண்டுவாளை, வேட்டி கருவறுத்து வேண்டும் நான் வரணும், வேட்டி கருவறுத்து வேண்டும் வரணும். தகவே அண்ணா, எதற்காக தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அத்தவி கொண்டதொரு அகடியான வீடுபடி பள்ளிக்கு பள்ளி வாங்கி வருகிறேன் அம்மா. பின் வைத்ததால் பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர் அண்ணா. அண்ணா சேர்ந்து அண்ணா அண்ணா சேர்ந்து பிறப்போம் என்றால் சில கோடி நல்லதுமே வீரப்போம் என்றால் சில கோடி நாட்களாகும். இருவிதி எந்த வீதம் அண்ணரே கோடி நாட்கள் ஆகும் அண்ணா, கூட வீரப்பமென்றால் கோடி காலம் ஆகுமல்ல. வீதி எந்த வீதம் வீட்டு நீதல் போது என்னமானோ வந்ததன்னா பிறந்தாண்ணா. கூடி பிறப்பும் என்றால் கோடி நாட்கள் ஆகும் அல்ல, சேர்ந்து பிறப்பும் என்றால் சில கோடி நாள் ஆகுமே.
என்னை தண்ணியாக விட்டு விட்டு போக உனக்கு எப்படி மனம் வந்து விட்டதல்லா? தங்கமே, அத்தாவை கொண்டு அவளியான வேடுவரை பழிக்கு பழி ரத்தத்தை வாங்கி வர வேண்டும். அதனால் எத்தனை சொன்னாலும் அம்மா நடக்க போவதில்லை. எத்தனை சொன்னாலும் மத்த புண்ணத்துக்கு போவதில்லை. எத்தனை சொன்னாலும் நம்ம நடக்க போவதில்லை. தகவே, எதற்காக தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அத்தவி கொண்டது அகடி என்ன வீடுபடி பள்ளிக்கு பள்ளி வாங்கி வருகிறேன் அம்மா. மின் வைத்துகள் பின் வைக்க மாட்டேன் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர் அல்லா. தனிகர தட்டனுக்கு பெரியண்ணன் சத்தியம் சென்று விட்டார் அல்லவா? சத்தியம் சென்று அண்ணன் தம்பி எங்கே? நமது அத்தா எங்கே? நமது மையமாக சாம்பகனை எங்கே என்று கேட்டால் சண்டால பாவி என்ன பதில் சொல்ல போறேன் அல்லா? அண்ணன் சத்தியம் போ அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். சத்தியம் போர் அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். என்ன சொல்வே சின்னனார? ஐயோ அண்ணருக்கு ஏது சொல்வேன் சின்னனாரே. நான் கூட்ட பிறந்ததோரே கோபமுள்ளோ தம்பி அமலே. அண்ணா அல்லா கூடாமி தந்ததோரை கோபமுள்ள தம்பி எங்கே? குணமாக அண்ணர் கேட்டால் என்ன ஐயோ என்று சொல்லி அண்ணர் கேட்டால் என்ன சொல்லு? அறியத்து நீ இருக்கும் அத்தவில்லை அத்தவென்று இருக்கும் அத்தவில்லை அத்தவென்றால் அத்தவில்லை எங்கே என்றால் என்ன சொல்லு? அத்தவில்லை இல்லவென்றால் என்ன நான் செய்வேன்? ஆனரே என்னோட பிறந்தான அத்தவெங்கை என்று கேட்டா என்ன நான் செல்வேன்? காரம் பாரித்து வெட்ட கண்மணியா இரவுகள். காரம் பாரித்து வெட்ட கண்மணியா இரவுகள். இரவுகள் எங்கே என்றால் என்ன சொல்வே? சத்தியங்கள் சென்று அண்ணன் தம்பி எங்கே? அத்தை எங்கே? நமது மையமலை சாம்பகன் எங்கே தங்கும் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல போறேன் அல்லா? தங்கமே, சத்தியபேர் அண்ணருக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லையா? நான் இதோ சொல்லி வருகிறேன் தங்கமே. சொல்லு 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 சொல்லு. சத்தியபேர் அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். சத்தியபேர் அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். அத்தா படி எழுந்து அந்த படி வாங்க சத்தியபேர் அண்ணருக்கு செவிகளை சொல்லும் அம்மா. என்ன செய்வேன்? ஆனாலும் ஓனாடு அழுகு பண்ணி வளராட்டிலே எவ்வளவு சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கொங்கு 22 ஓனாடு 32 நாட்டார்களும் 10 கோட்டி மீதில் படையெடுத்து வந்து விட்டார்கள் என்பதற்காக படைவெட்ட சென்று பட்டு படுகளம் சேர்ந்து விட்டார். அத்தவை கூட்டுதோர் அகடி என வீடு பண்ணி பழிக்கு பழி வாங்கி வருகிறேன் அம்மா. மின் வைத்துகால் பின் வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் சின்னனர். சதிகர தட்டனுக்கு வெறியண்ணன் சத்தியம் சென்று விட்டார். நெல்லி வெள்ளாடு கோட்டையில் நான் மட்டும் தன்னும் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறேன்? அண்ணர் சத்தியம் முடித்து எப்ப வருவார் என்று வலிமீது விழி வைத்து உருகி உப்புருகி வீடு சென்று பெரிய அண்ணரை பார்த்து வருகிறேன். அண்ணரை தேடி வருகிறேன். கலையுறு காலிபடைகள் பொன்னரையும் சற்பனைகள் செய்ய வேண்டும் ஒற்பனையாக. கலையுறு காளிமைகள் பொன்னரையும் சற்பனைகள் செய்வோம் என்று ஒற்பனையாக. ஆப்பாடுதே நான் விளம்பரம் தேடாம வர்றவன் என்னால் தெரியல. நான் வந்ததே குத்து குத்தா கிளம்புறாங்க. வெள்ளாட்டு பட்டு தருது வெங்கை வந்து வந்தது போல் பட்டு தங்கள் வெங்க வந்து
வந்தது போல் சங்க வெள்ளாட்டு பட்டுகளில் பிள்ளை வந்தது போல் சங்க நாட்டு பட்டுதலில் வந்தது சங்க அடே யாரோடானே நீ யாரு ஏன் நீ சொன்ன உங்க வீட்டு சூத்து குறைஞ்சிருமோ? நீ சொன்ன நான் மேலாட்டு காளிமன்னன். மேலாட்டு காளிமன்னன் பொன்னர் சங்கரை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கணும். தேவர்களே, நிலவிலக்கோட்டை ஆளக்கூடிய சங்கராகப்பட்டவன் மேநாட்டு காலவர்கள் அநேக படைகளை வெட்டி சங்காரம் செய்து கொண்டிருக்கிறான். அண்ணவனுக்கு தண்ணீர் தாகத்தை உண்டாக்குங்கள். அப்படியே ஆகட்டும். வீரபாகு, மேநாட்டு கால்வடியை வெட்டிய கருவத்தினால் எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக கொண்டிருக்கிறது. வீரபாகு அகட்டு மாட்டவா, பார்த்து வருகின்ற சாமி, பார்த்து வருகின்றேன். பார்த்து வருகிற தங்க பார்த்துவா என்று சொல்ல, பார்த்துவா என்று சொல்ல பார்த்ததர் இடமோ எல்லாம் தீர்த்தங்கள் உள்ளதெல்லாம் செம்மலாய் காணுதையா. செம்மரலாய் காணுதையா. வீட்டு பெரிய காண்டியா, வீட்டு பெரிய காண்டி வெண்மொழி கேள்வோராமாய் பூத்ததொரு வெங்கை மரம் சிறு பொய்கை காணுதையா. பொய்கையும் காணுதையா. ஆண்டவம் நாகமலை தோகமலை 4 சுத்தான வீரமலை கூவண்ட மல்லம் குறிஞ்சுவன சோலையில் நல்ல ஜலமாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கின்றவம். அங்கு சென்றால் தண்ணீர் அருந்துல சாமி. வீரபாகு, ஆண்டவா புறப்படு செல்வம். தண்ணீர் அகற்ற தாகம் அதிகமாக கொண்டிருக்கிறது. வீரபாகு, ஆண்டவா புறப்படுங்கள். தாகமும் உண்டாக்கினான், தாகமும் உண்டாக்கிய சங்கரன் போன பின்பு தீவிரமான தாகம் சின்னாண்டவருக்கு ரொம்பமாகிய இப்போ கூவண்ணம் பல்ல நாடி நான் அசுவத்தை திருப்பினேனே. அசூத திருப்பனே. வீரபாகு, ஆண்டவா தண்ணீர் தாகம் அதிகமாக கொண்டிருக்கிறது. வீரபாகு, புறப்படுங்கள் சாமி, புறப்படு செல்வோம். புறப்படுங்கள் ஆண்டவா. பிற போக நூறைக்க தேகம் கூலந்துமே நல்ல சங்க கூடியம் மருகுதலென்று முருகி பாருகையா. நல்ல சங்க குதிரை வருகுதன்று நான் முருகி பாருங்களே. அந்த போக நூறைக்க தேகம் கூலந்துமே நல்ல சங்க கபுசம் வருகுதென்று முருகி பாருகையா. வீர போகனோருக்கு தேக கோலங்குமே நல்ல சங்கரசுவா மகிழ்ந்து நான் உருகி பாருகவே. அந்த வாக வெண்முடி நகவனத்திலே நல்ல சங்க குதிரை வருகுதென்று முருகி பாருகையா. நல்ல மகள் பெண்குடி நகர்வானத்திலே நல்ல சங்கரசுவா மகிழ்ந்து நான் உருகி பாருகவே. அந்த வாக வெண்முடி நகவனத்திலே நல்ல சங்க குதிரை வருகுதென்று முருகி பாருகையா. நல்ல மகள் பெண்குடி நகர்வானத்திலே நல்ல சங்கரசுவா வருகின்ற நான் முருகி பாருகவே. அந்த முன்னே வைத்தகள் பின்னே வையமல்லே நல்ல சங்கர் குதிரை பிறகு நடக்க துணையும் கடக்குமே. அங்கே முன்னே வைத்தகால் பெண்ணே வையாமல் நல்ல சங்கரசுவா பிறகு நடக்க துணையும் நடக்கவே. பின்ன வைத்தகள் முன்னே வையாமல் ஏய். நல்ல சங்கர் குதிரை பிறகு நடக்க துணையும் கடக்குமே. அங்க முன்ன வைத்துகள் முன்ன வையாமல் சங்கரசுவா பிறகு நடக்க துணையும் கிடக்கவே. முன்ன வைத்துகள் முன்ன வையாமல் சங்கரசுவா பிறகு நடக்க துணையும் கிடக்கவே. முன்ன வைத்துகள் முன்ன வையாமல் சங்கரசுவா பிறகு நடக்க துணையும் கிடக்குமே. வீரபாகு, ஆண்டவா நாம் இந்த
சுகமானது எவ்வளவு தூரம் சென்றாலும் சென்றாலும் முன் வைத்த கால் பின் வையாமல் சரி. பின் வைத்த கால் முன் வையாமல் சென்று கொண்டிருக்கும் அல்லவா? ஆண்டவா இன்று ஏன் இவ்வளவு காலதாமதம்? சுவாமி அப்படி இருந்தால் நமது வெள்ளி சவுக்கத்தை மீட்டினால் நமது அசுமாகப்பட்டது வேகமாக சென்றோம் சுவாமி. புறப்படுக ஆண்டவா செல்வோம். அப்படி ஆகட்டும் ஆகட்டும். என்னுமாடிய பொண்ணு புறாவியா எல்லாம் தாகவெறியால் எட்டு சவுக்கால் வீட்டிடும் போது நல்ல என்ன மாறிய பொண்ணு போறவியா நல்லதாக மறியால் எட்டி சவுக்கா விட்டுடுவோது. அட என்னுமாடிய பொண்ணு புறாவியா எல்லாம் தாகவெறியால் எட்டு சவுக்கால் வீட்டிடும் போது நல்ல என்ன மாறிய பொண்ணு போறவியா நல்லதாக மறியால் எட்டி சவுக்கா விட்டுடுவோது. அந்த மேகபுரவி காக பறந்தது போ நல்ல உள்ளம் பதறி மேவி எழுந்து தாவி வாருகையா நல்ல மேகம் புறவி யாகம் பாரந்தது போ நல்ல உள்ளம் பாதாரி மேவி எழுந்து தாவி வாருகவே. அந்த மேகபுரவி காக பறந்தது போ நல்ல உள்ளம் பதறி மேவி எழுந்து தாவி வருகையா நல்ல மேகம் புறவி காக வந்தது போல் உள்ளம் பாதாரி மேவி எழுந்து தாவி வருகவே. அண்ணா தரண்டா பாடு. மேகப்பறவை காக பிறந்தவோ அவள் மகரி மேவி எழுந்து தாவி வருகுதா. மேகப்பறவை வீரபாகு ஆண்டவா மேகபுரவி காக பறந்தவர்கள் வந்து விட்டாமலவா? உண்மைதான் சுவாமி. இன்னும் எவ்வளவு தூரமாக இருக்கின்றது வீரபாகு? ஆண்டவா இந்த வனத்தை விட்டு அடுத்த வனம் சென்றால் தண்ணீர் அருந்தலாம் சாமி. புறப்படுங்க ஆண்டவா செல்வோம். அப்படி ஆகட்டும் வீரபாகு. ஆகட்டும் ஆண்டவா. மிருக மிருக திருகு கல்லியா இல்லை கடவுள் தன் வெப்புனாலும் செப்பு கனகமா அந்த மிருகம் மிகுந்த திருவுகள் இல்லையா துளைகடு சூழலில் பாலாண்டா தெற்பங்கானகம்மா. இந்த மிருக மிருக திருகு கல்லியா நல்ல கடாவும் வெப்புனாம் செப்பு கனகமா நல்ல மிருகமிகழ்ந்த திருவிப்பள்ளியா நுழை கடாவும் வெண்பலாண்டா தெற்பங்கானகம்மா. வாடுகள் கருடுவோரமா நல்ல மானிடாவன் வடிவமா கண்ணிலே அந்த மரணிகள் கரடு போறமா மாறிடாமல் வடிவமான கடவுதல்லே. அந்த பாக பெரிய லோகநாயகி நல்ல பெரிய கண்ணித்தவன் தடுத்து கீழ் வரமா அது பெரிய லோகநாயகி அது பெரிய காணி மறந்தவன் படி அடுத்த கீழ்புறமா. பாக பெரிய லோகநாயகி காட்டி படுத்தவன் படி தடுத்து கீழ் வரமா நல்ல பாதம் பெரிய லோகநாயகி பெரிய காணி படைத்தவன் படி அடுத்த கில்புறமா. பாதம் பெரிய லோகநாயகி பெரிய காணி படைத்தவன் படி அடுத்த கில்புறமா. வீரபாகு ஆண்டவா இன்னும் எவ்வளவு தூரமாக இருக்கு வீரபாகு? ஆண்டவா இதோ பார்த்து சாமி அருகில் வந்து விட்டோம் ஆண்டவா. அப்படி ஆகட்டும் வீரபாகு. உண்மைதான் சாமி. சந்தனங்கள் நிறைந்த சோலையா இல்லை வேங்க மரமும் தலைத்ததிலாலும் குறைந்த சூளைகளா சந்தானங்களும் மிகுந்த சோலையா தனி வேங்கை மரமும் கழுத நிழலும் குவிந்த சோலையா. தாண்டவனமும் வந்து கண்டுவே துணை நீரறிந்து அங்க குளித்து சங்கரே நிற்குமே தவனமும் வந்து கல்லே சுரநீரறிந்து அங்கம் குளிர்ந்து சங்கரேலுத்தனே. அந்த குன்று காணும் கன்றல் வீசவே நல்ல சங்கரும் தான் குருவிடைகள் அறிய நிற்கையிலே வீரபாகு சாமி தண்ணீர் அருந்து விட்டமல்லவா? உண்மைதான் ஆண்டவா. இந்த இடத்தை பார்த்தால் நமது பட்டூர் கோட்டை போல் தூணுக்கு தூண் தோண்டாமணி விளக்கும் கல்லுக்கு கல் காந்தாமணி விளக்கும் உண்மைதான் சாமி. எவ்வளவு அழகாக இருக்கின்றது பார்த்தாயா? உண்மைதான் ஆண்டவா. இந்த வன்னி மரத்தில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பிறகு செல்வோம். ஆகட்டும் ஆண்டவா. தேவர்களே ஆ நெல்விளக்கோட்டி அறக்குடி சங்கராகப்பட்டவனுக்கு அண்ணவள் தண்ணி பெரிய குன்னுடைய அழைச்சி ஆ தில்லை சிதம்பரம் திருவிழாக்காடு நடுதிட்டு கைலாசம்
அங்கு சென்று வாங்கி வந்த வரமாகப்பட்டது ஆ, வயது 16 வாழ்வு 90 ஆ. இன்றோடு விழுந்து விட்டது. அப்படியா? அண்ணவனுக்கு வாழைத்தண்டு வில்லாக வலித்து ஆ. மல்லிகைப்பூ சரத்தை கனியாக கொடுத்து ஆ. அண்ணவனை தெய்வீலாக வெட்டி செல்லுங்க அண்ணன் உயிரை. அப்படியே பிடித்து விடுகிறேன். தண்ணீர் அருந்து விட்டு வண்டி மரத்தில் அமுதிருக்கும் பொழுது யாரோ தெரியவில்லை என் மேல அம்பு தொடுத்து விட்டார்கள் வீரபாகு. பாடணும் அனாதரண்ணா பாடணும். வீரபாகு, யார் என்று தெரியவில்லையே வீரபாகு. யாருடைய அம்பு பார்த்தவர்கள் சாமி எடுத்து பார்த்து வருகிறேன் வீரபாகு. ஆகட்டும் மண்டபா. எடுத்து படிச்சு பார்க்கும் பொழுது தொட்டதருவாய நண்பு தொட்டதருவாய நண்பு தொடுகனை கிளந்து மேவி பட்டது சங்கர் மார்பில் நான் பாய்ந்து தட்டுருவியோட பாய்ந்து தட்டுருகியோட திட்டமாய் வார்த்தி தன்னை திட்டமாய் வார்த்தி தன்னை செங்கமாய் அன்பு தன்னை தட்டல காண சங்கர் நான் கைவசமாக்கினேனே கைவசமாக்கினாரே. வீரபாகு, ஆண்டவா எதிராளி அம்பும் அல்ல சரி. சதிராளி அம்பும் அல்ல வீரபாகு. சாமி. இது மாயனோட அம்பு விட்டு விட்டது. எனக்கு மதிமயங்கமாகுதடி வீரபாகு. ஐயோ, அட என்ன செய்வோம் வீரபாகு, நான் தான் எது செய்வோம் இந்த வேலை. என்ன செய்வேன் வீரவாக நான் தான் எது செய்வேன் எந்த வேலை. அட என்ன செய்வோம் வீரபாகு, நான் தான் எது செய்வோம் இந்த வேலை. ஆனா என்ன செய்வேன் வீரவாக நான் தான் எது செய்வேன் எந்த வேலை. அட பெயிலடி வட்ட செத்தாடி போக நந்தம்புகா சொந்தலடா. வெய்யால் அடிப்பட்ட செங்கனி தான் போகா வெத்தன் முகா சொந்ததாடா. நம்பு வட்டாதாடா போக மதிமயக்கா ஆகுதாடா. மறிலம்பே பட்டததா போகா மதிமயக்கம் ஆகுதாடா. நஞ்சில் அம்பு வட்டாதாடா போக நினைவு தடு பாருதான். நெஞ்சில் அம்பே பட்டதடா போகா நினைவுதடு மறுதாடா. வீரபாகு, சாமி இந்த அம்பு பட்டதினால் சரி. எனக்கு வலியா வலிக்கின்றது வீரபாகு. நான் என்ன செய்வேன் வீரபாகு? சாமி வேண்டாம் மண்டபா. தண்ணி பட்டா கொப்பாலிக்கும் சாமி தங்கதிரி மேனி எல்லாம். தண்ணி பட்டா கொப்பளிக்கும் சாமி தங்கத்திரு மேனி எல்லாம். சாமி பூ பட்டா கொப்பாலிக்கும் சாமி பொண்ணுதிரி மேனி எல்லாம். பொண்ணு பட்டா கொப்பளிக்கும் சாமி பொந்தனரு மேனி எல்லாம். சாமி என்ன செய்வேன் வீரபாகி சாமி எது செய்வேன் வையம்மாலா. என்ன செய்வேன் வீரபாகு சாமி எது செய்வேன் ஆண்டவாரே. சாமி யாரு வச்ச திவினையோ சாமி இந்த விதி வந்ததையா. அருமைத்தோ தீவனையோ சாமி எந்த விதி தந்ததையா. ஆண்டவா, நமது பெரியாண்டவர் சத்தியத்திற்கு செல்லும் பொழுது நமது நெல்லிவல் நாடு கோட்டைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் நமது அரண்மனை முன்பது இருக்கக்கூடிய ஐங்கலம் போட்டெடுத்த வெங்கடராவி மீட்டி வர வேண்டும் என்று தெரிவித்து சென்ற ஆண்டவா, இப்பொழுது தாங்கள் விடை கொடுத்தால் நமது பெரியாண்டவருக்கு கேட்கும்படி ஐங்கலம் போட்டெடுத்த வெங்கடராவி நமது நெல்லிவல் நாடு கோட்டைக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது என்று நான் மீட்டி வருகின்றேன் சாமி. வீரபாகு, ஆண்டவா சத்தியம் பேர் அண்ணருக்கு நமது ஒத்தப்புறம் சத்தம் கேட்டால் சென்ற சத்தியம் பொய்யாகி விடுமே வீரபாகு. திருக்கிற சாமி. உண்மைதான் வீரபாகு. ஆண்டவா இதை சொல்லி வருகிறேன் வீரபாகு. ஆகட்டும் ஆண்டவா. ஆட கண்கள் எல்லாம் சோறுதாடா போக கண்கள் எல்லாம் போகுதாடா. கண்கள் எல்லாம் பகுதாடா போகா கண்கள் எல்லாம் பகுதாடா. நிக்க நிக்க சொக்குதாடா போக நினைவு நடு மாறுதாடா. ஆட நிக்க நிக்க சொக்குதாடா போகா நினைவுதடு மாறுதாடா. ஆட நிக்க நிக்க சொக்குதாடா போக
செய்வேன். வீரபாகு சாமி இன்னும் சொல்லி வருகிறேன் வீரபாகு. என்ன திரும்பி வேண்டாமா? வேண்டாம் சாமி வேண்டாம். இப்பொழுது இந்த காலகத்தில் வந்தவர்கள் தாங்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றீர்கள். நமது பெரியாடருக்கு கேட்கும்படி ஆயிங்கலம் போட்டு எடுத்த வெங்கடாரம் மீட்டு வருகின்றேன் சாமி. அப்படியே மீட்டு வருங்கள் அகட்ட வீரபாகு. மாட்டோமா? மீட்டு வருகின்றேன். ஆண்டவருக்கு கேட்கும்படி நான் தான் மீட்டு வரேன் தமிழ் முரசா. ஆண்டவர்க்கே கேட்கும்படி நான் தான் மீட்டு வரேன் தமிழ் முரசா. நான் தட்டுகிறேன் தமிழ் முரசா, நான் தான் மீட்டு வரேன் மரயோசா. மாட்டுகிறேன் தமிழ் முரசை நான் மீட்டு வரேன் தமிழரசை. இதெல்லாம் குலாம் கேட்கும்படி நான் தான் மீட்டு வரேன் மரயோசா. ஆண்டவர்க்கே கேட்கும்படி நான் அடிக்கிறேன் தமிழ் முரசை. ஆண்டவா தாங்கள் தெரிவித்த பிரகாரம் ஐங்கலம் போட்டு எடுத்த வெங்கல நேரம் விட்டு விட்டு வந்துட்டேன் சாமி. வீரபாகு ஆண்டவா அதோ பார்த்தாயா என்ன மரத்துக்கு இருக்கு? மரமாக சாமி. தாக்கு தாமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவா. தெரிகிறதா வீரபாகு? என்னுடைய கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை சாமி. வீரபாகு ஆண்டவா அது அந்த வேடுவனை வெட்டி கையெழுத்து வருகிறேன். ஆகட்டும் ஆண்டவா. ஏண்டா திருடா நீடா எழுத்து போர்கள் செய்யமா ஏண்டா திருடா நீதா எதிர்த்து போர் செய்யாமலே. மறைந்திருந்து அன்பு தொட்ட மதி கட்ட வேடுவான் அமைந்திருந்த அன்பே தொட்டா பிரிந்து எட்ட விடுவானே. நேராக இருந்திருந்தால் விசிறிப்பதனையா வேணும் பணி விட்டாரல்லா விசுவனை விடாடியே. நேராக இருந்திருந்தால் விசிறிப்பதனையா ஆயர்களை நிற்க வேண்டும் எதிர்த்து போர் செய்ய வேண்டும். கையில் அம்பே விட்டு விட்டு கையிலும் எட்டலடே தம்பி சங்கர் அறிவுக்கு நிறவடா குமுகா நகியதா நதிகட்டாடு வலே தெரிந்தே வேடனையும் கண்ணுக்கு வலே ஓவா ஓவா ஆண்டவா என்னுடைய சின்னாவில் பட்டு பலகையில் சென்றுட்டாரு சாமி. சத்தியத்திற்கு சென்று என்னுடைய பெரியனர் வந்து என்னுடைய மைத்தனர் எங்கே, என்னுடைய தம்பி எங்கே என்று கேட்டால் அண்ணவருக்கு என்ன பதில் சொல்ல போற ஒன்றுமே புரியலண்டவா. அதனால் என்னுடைய சின்னாடவர் மந்தவழத்தி என்னுடைய சின்னாடவர் காலோடில் மாண்டு முடிய வேண்டும். என் உயிரை மாண்டு முடிகிற பொழுது நான் ஆண்டவர் மனித பின்பா ஆண்டவர் மனித பின்பு அடியலில் இருந்தால் என்ன மாண்டிட வேண்டும் என்று மந்திர வாழ உண்டு. சாம்புகள் மடியும் போது மாண்டவர்கள் தூதர்கண்டி பட்டினவர்கள் எல்லாம் பத்தினர் உயிர் தண்டே. அவர் போய் 1.5 மணி நேரமாச்சு. அண்ணா வணக்கம். எந்த ஊரு? கீழூரா? சரி, விழா கமிட்டி இருக்கு முக்கியமாக இருக்கு. இந்த தவச மரத்தை கொண்டு வந்து நட்டு விடுங்க. முன்னாடி கம்பத்தை கொண்டு வந்து நட்டு விடுங்க. ஆனா எத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க? வல்லடி கொல்லடில போயிருச்சு. மீது இருக்கிறது ஒரே ஆளு நானா? நான் என்ன மசருக்கு சாவறேன்னு இல்லை. இப்ப பாரு, இந்த தாஸ்திக வெள்ளாம் கொடுத்த கரையை தள்ளண்ட மோக்கார வெள்ளையாரு. தக்கி வெள்ளாம் கொடுத்து கரையை தள்ளண்ட மோக்கார பிள்ளையாரு. இந்த தாஸ்திக வெள்ளாம் கொடுத்த கரையை தள்ளண்ட மோக்கார வெள்ளையாரு. தக்கி வெள்ளாம் கொடுத்து கரை தள்ளண்ட மோக்கார பிள்ளையாரு. தூக்கி சிறு செல்வத்தை தந்த தருண கல்லற கூறுநிட்டு தூக்கி சிரசை வைத்து தந்த தோரண கல்லற பொருள்டா. இந்த வெள்ளாங்குளத்து கரையிலே சிறிய கல்ல தூக்கினா கூட மலை போல வேற ஒன்று இருந்துச்சு. ஆனா அந்த மோக்கர பிள்ளையார அப்படி அப்படி போடுங்க. அந்த அதில் குடி வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓடு, இன்னும் கொஞ்சம் ஓடு. அப்படி போனேன் போனேன் போனேன். ஓகேண்ணே ஓகே. சிறிய கல்லை தூக்கினால மலை போல வேறு ஒன்றுச்சு. இந்த மூக்கர பிள்ளையார 3.25 தினத்துக்கு சிரசுக்கு வரவழைச்சாச்சு. இப்போ பொன்னாண்டவர் வரன்னு ஒரே போடு போடு கொண்டுட்டு நேரம் மேநாடு போகணும். செல்வ திருமணம் முடிக்கணும். அவர் எப்போ வருவாரண்டு சொல்லி எல்வந்து நிற்கிற சம்பகோரா. அவர் வருவார் என்று சொல்லி வழிபட்டு வைக்கிற சம்பகோலா. சாமி ஆண்டவா, சாமி ஆண்டவா, சாமி கொண்டாண்டவா. புறப்பட்டு வார
வாருங்கள் சாமி, புறப்பட்டு வாருங்கள். மத்தி எல்லாம் பூதியாகி கொண்டிருக்கிறது. மூசிக மகனம் தசிகனே தசிகானே முன்னணிக்க வேண்டும் சண்முகனே, நீதான் முன்னணிக்க வேண்டும் சண்முகனே. மூசிக வாகனம் தேசிகனே, தேசிகனே, முன்னணிக்க வேண்டும் சண்முகனே, முன்னணிக்க வேண்டும் சண்முகனே. ஆலமரத்தடி நீதான் ஆலமரத்தடி நாயகனே, நாயகனே. நீதான் ஆலமரத்தடி நாயகனே, அரசு மரத்தடி வெள்ள பிள்ளையாரே, அரசு மரத்தடி நாயகனே. ஆலமரத்தடி புள்ளையாரே, புள்ளையாரே, அரசமரத்தடி நாயகனே. வேண்டியலக்கிறே இந்த நேரம் ஏப்பா பேரை மட்டும் 3000 ரூபாய் கேட்குறீங்க? இப்போ ஏன் இந்த பாட்டு பாடுன்னு தெரியுமா? மூக்கர பிள்ளையார் தூக்கி வச்சு கொண்டாட்டம் ஒரு பாட்டு பாட சொன்னார், அதனால பாடியாச்சு. ஆமா, அப்படிதான் பாடுறேன். இந்த என்னை பார்த்து கத்துக்க. பொன்னவர் வாழ்க்கை பொன்னென்று கொண்டு விட்டு மேனாள் செல்ல வேண்டும், செல்வத்தினர் செய்ய வேண்டும்.